ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மனோஜ் பாரதி ராஜா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க எதனால் இறந்தாங்க அதை பற்றின முழுமையான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செயல் இழந்த சிறுநீரகங்கள், மறு சர்ஜரிக்கு ஒத்துழைக்காத உடல், துடிக்காத இதயம், மனோஜுக்கு என்னதான் ஆச்சு அதை பற்றின முழுமையான பதிவு. சென்னையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜாவின் உடல்நிலைக்கு என்ன ஆனது என்று குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனோஜின் திடீர் மறைவு தமிழ் திரையுலக சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ், இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 48. இவர் ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் தனது தந்தையின் இயக்கத்தில் வெளிவந்த தாஜ்மஹால் படத்தில் நடித்திருந்தார். அண்மையில் கூட மாநாடு படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இவர் இன்று மாலை 6 மணிக்கு திடீரென்று காலமானார் அப்படின்னு நம்மளுக்கு செய்தி கிடைச்சது. மனோஜ் பாரதி ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாரடைப்பும் ஏற்பட்டுருச்சு. இதனால் மாரடைப்பை சரி செய்ய சென்னை வடபழனியில் உள்ள ஷிம்ஸ் மருத்துவமனையில் இவர் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. அங்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 6 தினங்களுக்கு முன்புதான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய சிறுநீரகங்கள் செயல் இழந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு உடல் ஒத்துழைக்காத காரணத்தால் அவரது உயிர் வந்து இன்று மாலை பிரிந்துவிட்டது. சென்னை சேத்துப்பட்டில் இருக்கும் அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் நாளை அல்லது நாளை மறுநாள் வரை அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தெரிவிக்கிறது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு உடல் எடுத்து செல்லப்படும் என தெரிகிறது. இன்னும் சில பெசன் நகரிலே அவருக்கு வந்து மார்ச் 26ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு இறுதி சடங்கு வந்து செஞ்சிருவாங்க. இப்படியான சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. மனோஜ் பாரதி ராஜாவின் மறைவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், இளையராஜா, சரத்குமார், நாசர், டி ராஜேந்தர், குஷ்பு, வெங்கட் பிரபு ஆகியோர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் கார்த்தி, சேரன், நக்கீரன், கோபால், நடிகை சோனா உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. எந்த அப்பாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது என நடிகர் சூரி, ஸ்ரீகாந்த், இயக்குனர் சேரன் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். பாரதி ராஜாவை எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை என கண்ணீர் மல்க சில நடிகைகள் தெரிவிக்கின்றனர். 83 வயதாகும் பாரதி ராஜா இதை எப்படி தாங்கி இதிலிருந்து மீண்டு வரப் போகிறார் என்பதை தெரியவில்லை. பாரதி ராஜா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் சரி, அவர் வந்து மனோஜ் பாரதி ராஜாவுக்கு ஒரு தந்தையாக, நல்ல சிறந்த தந்தையாக தான் இருந்திருக்காரு. மனோஜ் பாரதி ராஜா பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கதாநாயகனாக விரும்பினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்லா ஒரு பெரிய அளவுக்கு வரணும் வந்து இருந்திருக்காரு. பட் அவருக்கு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காத காரணத்தினாலே வந்து ரொம்ப நாள் வந்து அவர் மன உளைச்சலில் இருந்திருக்காருன்னு கூட சொல்லியிருக்காரு. 8 இயர்ஸாக வந்து எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கல அப்படின்னு வந்து நிறைய பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய சூசைடல் தாட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுலேருந்து நான் வெளியே வந்ததே வந்து என்னுடைய ஒய்ஃப் அண்ட் டாட்டர்ஸ்னால தான் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து நான் இருக்கேன், அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவருடைய இழப்பு வந்து ரொம்பவே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வருத்தம் தான். வேறொரு பதிவுடன் நான் வந்து நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.